ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொருள் வச்சு தட்டுவடை செய்ய போகிறோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொருன்னு உடையுது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன பொருள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தட்டுவடை இதை எப்படி செய்ய போகிறோம். அதாவது ஒரே ஒரு பொருள், அதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ரவை மட்டும்தாங்க இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு தட்டுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் தட்டுவடை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி வீடியோவில் போட்டிருந்தேன். ரவையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் போட்டிருந்தேன். பட் வந்து அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக தேவை. பட் நான் அதை வந்து இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக இன்னொரு நாள். இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு தட்டுவடை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக போட்டாகணும், ரம்லான் டைம். ஸோ அதனால நான் இன்னைக்கு இது வந்து சூஸ் பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அம்மாலாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. இப்போ நம்மள மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான் அரைக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ நிரப்பா அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம இன்னொன்று என்ன சேர்க்க போனால் தண்ணி மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே தேவை கிடையாது. இதை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். என்னடா இப்படியே 2 பொருள் 3 பொருள் வருது அப்படின்னு. அதாவது நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ், அதாவது முக்கியமானது ரவை மட்டும்தாங்க. வேற எதுவுமே நம்ம வந்து அதிகமாக கடலை மாவு, கடலைப்பருப்பு அது இதுன்னு எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம விருப்பப்பட்ட கடலை இருக்கு இல்லைங்களா, நிலக்கடலை, அதை உடச்சி கூட இதில் போட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் சுவையாக இருக்கும். பட் நான் வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சு காட்டணும் அப்படின்றதுனால இது மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். வேற எதுவுமே இதில் சேர்க்க தேவை கிடையாதுங்க. உப்பு ப்ளஸ் தண்ணி, அவ்வளவுதான். இதை ஓரளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப வந்து ரஃப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா தேய்க்க வரணும். ஸோ அது மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் அரைச்ச ரவையை வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணி அதிகமாக போயிட்டா இல்லை கலந்துக்க யூஸ் ஆகும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சுங்க. இதை செய்யறதுக்கு எடுக்கப்போ தான் உடஞ்சி போச்சு. கொஞ்சமாக இல்லை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நல்லா தேய்க்க வரணும் அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். சப்பாத்தி கட்டை வந்து உடஞ்சி போச்சு அப்படின்றனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டக்குன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, தட்டு எடுத்து கவத்தி போட்டு அதில் தேய்ச்சாச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்காக தான் எடுத்தப்ப என்னாச்சுன்னா உடஞ்சி போச்சு. இதை நல்லா வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சப்பாத்தி மாதிரி வச்சு நம்ம தேய்க்கும் போது நல்லா ஸ்மூத்தாக தேய்க்க வரும். இதை வந்து கையில் பிடிச்சி பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா உருட்டுங்க, சூப்பராக வரும். மருதாணி அழகாக இருக்குல்ல. பாருங்க, இது மாதிரி ஒரு பால் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதாவது நல்லா பெருசாக கூட தேய்ச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம குட்டியாக ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட பானிபூரிக்கெலாம் நம்ம போட்டு ஷேப் போட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். நான் எதனாலன்னா தட்டில் வச்சு நம்ம தேய்க்கிறோம், வருதோ வரலையோனாலும் கொஞ்சமாக வச்சு தேய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் குட்டியாக நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா நல்லா பெரிய பாலாக வச்சு கூட நீங்கள் உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். தேய்க்கும் போது நல்லா ஸ்மூத்தியாக வந்துடும். நம்ம ஓரளவுக்கு தண்ணி விட்டு இப்போ செய்கிறப்போ எண்ணெயெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஸ்மூத்தாக வந்துடும், ஒன்றும் உடையாது, எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா இது மாதிரி நல்லா மாவை விரித்து வச்சுட்டு அப்புறமே வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மூடிலாம் இருக்கும் இல்லைங்களா, பிளாஸ்டிக் டப்பாவுடைய மூடி இல்லை சில்வர் பாத்திரத்தோட மூடி, அது மாதிரி என்கிட்ட குட்டியாக ஸ்நாக்ஸ் பாக்ஸோட மூடி இருந்துச்சு. நான் அதை வந்து வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது சப்பாத்தி கட்டை இல்லைன்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்ல சன்னமாக இருக்கணும். கொஞ்சம் கூட வந்து மொத்தமாக அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் தட்டுவடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். இது தட்டுவடை ஆக்சுவலி கிடையாதுங்க, ஜஸ்ட்
டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் வரைக்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஸ்மெல்லுமே வராமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. உங்களுக்கு அளவு இது பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். நான் போடும்போது பசங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் குட்டியாகவும் நான் போட்டு எடுத்திருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் போட போகும்போது. இது மாதிரி ஒரு தட்டில் எல்லாம் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்டுருக்கு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஒரு வேலை பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சரியாகவே காயலைங்க. காயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவசரப்பட்டு வேக வேகமாக என்ன பண்ணிட்டேன் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனால் குட்டி குட்டியாக நான் சொன்னல, நீங்கள் ஷேப் வேணால் இன்னும் குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம்னு இது மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து அந்த மொத்தமாக ரொம்ப இருந்துடக்கூடாது. சன்னமாக இருந்தால் தான் நல்ல பொறுப்பாக வரும். பாருங்கள் எண்ணெய் காயாமல் அவசர அவசரமாக தூக்கி உள்ளே போட்டுட்டேன். ஆனாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நல்லா ஸ்டவ்வை ஏற்றி விட்டு காய வச்சு ஓரளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய ரமலான் பண்டிகைக்கு ரமலான் நீங்கள் வந்து நோம்பெல்லாம் இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸும் செய்வீங்க. எனக்கு ஃபாத்திமா ஷெரிண்டியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். மைதா மாவு அது மாதிரிலாம் சேர்க்காம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Thank you very much for watching this video. Bye.